குழந்தை வளர்ப்பு சிறந்த முறை நமது குழந்தைகளை பிள்ளைகளை உருவாக்குதலில் முதல் செல்வாக்கு துஆவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்மளோட துஆக்கள் மிக குறைவு. பிள்ளைகளுக்கான துஆக்கள், மனைவிமாருக்கான துஆக்கள், கணவன்மார்களுக்கான துஆக்கள் நமது துஆக்களில் மிக 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 குறைவு. நிறைய கேட்கணும். துஆக்களுடைய அந்த தாக்கம் தான் நம்மை உருவாக்கும். இறைவனிடத்தில் நம்ம பொருளாதாரம், செல்வம், எதிர்காலம், கடன் நீக்கல் என்று எதையெல்லாம் கேட்கிறோமோ இதையெல்லாம் தாண்டி அடிக்கடி ஒரு நாளைக்கு 8, 10 என்று கேட்க வேண்டியதோ சந்தர்ப்ப நேரங்கள் எல்லாம் துஆண்டா இருந்தல்ல, எப்பெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் கேட்க வேண்டிய துஆ தெரியுமா? ரப்பனா, இது போன்ற துஆக்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அதாவது யா அல்லாஹ், எமது மனைவிமார்களிலும் கணவன்மார்கள் 2 பேரும் இது குறிக்கும். எமது மனைவிமார்களிலும், எமது தம்பதிகளை குறிக்கக்கூடிய துஆ இது. கணவன்மார்களிலும் வதுர்ரியாத்தினா, எமது பரம்பரைகள், பிள்ளைகள், பரம்பரைகள் இவர்களிலும் குர்ரத அயுன், எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக, எனக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எம்மை தலைவராக ஆக்குவாயாக. அப்படின்னா எங்களை முற்படுத்தி இமாம்ன்றது நாங்க முன்னுக்கால நிற்கிறது. முத்தகீனா நான் தான் முதலாவது இருக்கணும். அந்த மாதிரி என்ன செய்வாயாக, முற்படுத்துவாயாக என்று சொல்லி ஒரு துஆ. அன்புள்ள சகோதரர், யார் கேட்பார்கள்? முஃமின்கள். வல்லதீன யகூலூன், அவர்கள் சொல்லுவார்கள், சொல்லி வருவார்கள். அப்ப முதலாவது குர்ரத் ஆயுன், இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்கள் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்ற அந்த ஆசை, மறுமை நாளிலும் அவர்கள் நரகத்தை விட்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எங்கள் குழந்தை வளர்ப்பிற்கு அச்சாணியாக இருக்கணும். மற்றபடி நீங்க எதையும் எழுதி குழந்தை உருவாக்குங்க, உங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் போறது கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரி, இது மிக முக்கிய கவனம் எடுங்க. குழந்தை வளர்ப்புல இதுதான் எங்களுடைய பார்வையாக என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக இருக்க வேண்டும். பாருங்க, துஆக்கள் தான் மிக முக்கியமான அச்சாணி என்பதற்காக நான் இந்த குர்ரத் ஆயினோடு சேர்த்து சில துஆக்களை சொல்றேன். பாருங்க, சூரா இப்ராஹிம்ல 35வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ நம்ம கேட்டிருக்க சான்ஸே இல்லை. அப்படி ஒரு துஆ எப்படி கேட்கிறார் தெரியுமா? வஇத் கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னார். தௌஹீதுல உச்சகட்டமான ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏகத்துவத்தை அங்கிருந்து தான் படிக்கணும் என்று சொல்ற லெவலில் உள்ளவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், யா அல்லாஹ், இந்த மக்காவை பாதுகாப்புக்குரிய இடமாக ஆக்குவாயாக. வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக. நம்ம எப்படி கேட்போம் சொல்லுவோம் தெரியுமா? என் பரம்பரையில இனி சிறுக்கு வராது, அப்படி அளவுக்கு தௌஹீத் பிரச்சாரம் என்ன செஞ்சுக்கிறோம் என்று சொல்ற பெருமை அடிக்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதுக்கு முன்மாதிரி. அவர் என்ன சொல்றாரு? வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் குடும்பத்தின் பிள்ளைகளையும் இந்த சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக, சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக. அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாரு? வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இணை வைப்பு என்ற குழந்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று துஆ கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதே சூரா இப்ராஹிமில் 40, 41வது வசனம் 42 வரைக்கும் பாருங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ், என்னை தொழுகையை தொடர்ந்து தொழக்கூடியவனாக, நிலைநாட்டக்கூடியவனாக, அதனுடைய எல்லா விஷயங்களையும் பேணி நேரத்துக்கு அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடிய. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, இங்க அதாவது முகீமஸ் ஸலான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க 5 நேர தொழுகையெல்லாம் கடமை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 5 நேர தொழுகையெல்லாம் கடமை இல்லை. அப்ப எதை குறிக்குது? தொழுகையை பேணுறது, தொழுகையை கவனிக்கிறது, அவங்களுக்கு கடமையாகப்பட்ட அந்த தொழுகையை முறையா தொழுகிறது, இதெல்லாம் குறிக்குது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, குர்ஆன், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, யா அல்லாஹ், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்குவாயாக. வமின் துர்ரியதி, எனது பரம்பரைகளிலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களை ஆக்குவாயாக. வமின் துர்ரியத், எனது பரம்பரைகளிலும் எனது குடும்பத்திலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக என்ன செய்வாயாக, உருவாக்குவாயாக. ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ், எமது துஆக்களை அங்கீகரிப்பாயாக, யா அல்லாஹ், எமது துஆக்களை அங்கீகரிப்பாயாக. ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், யா அல்லாஹ், எனது பாவத்தை, எனது பெற்றோர்களுடைய பாவத்தை, முஃமின்களுடைய பாவத்தை மறுமை நாளில் மன்னித்தருள் புரிவாயாக. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த பிரார்த்தனைகள் எங்களுக்கு எதை குறிக்குது? நம்ம குழந்தைகளுடைய விஷயத்தில், பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் பிரார்த்தனை, துஆ.
இறைவனிடத்தில் அழுது பிரார்த்திப்பது. நமது குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறந்ததாக வர வேண்டும் என்றால் நமது முயற்சி, நமது அறிவு, நமது திட்டம் அது ஒரு புறமைங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய நாட்டத்துக்காகவே நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த பிரார்த்தனைக்கு பெரிய பவர் இருக்கிறது, அந்த குழந்தைகளில் செல்வாக்கு செலுத்துவதற்கு அதற்கு மிகப்பெரிய பவர் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது கட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள். மூன்றாவது, நான் படிப்படியாக சொல்லிக்கொண்டு வரேன், குழந்தைகளுடைய தர்பியா என்பது மறுமை நாளில் நரகத்தை விட்டு நாம தப்புவதற்குரிய அந்த லட்சியம். இரண்டாவது குர்ரத் அயூன், இந்த உலகத்துடைய கண் குளிர்ச்சியை, மறுமையுடைய கண் குளிர்ச்சியும் குறிப்பது. மூன்றாவது, இப்போ நான் சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள அந்த இரண்டாவது பகுதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் பிரார்த்தனை. நிறைய குழந்தைகளுக்காக என்ன செய்ய வேண்டும், நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். திட்டங்கள், வழிமுறைகள் இரண்டாவது வச்சுக்கிறோம். பிரார்த்தனை தான் மிக பிரதானமான அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியம். அடுத்ததாக, இப்போ குழந்தை என்கின்ற அடிப்படையில் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. அது இந்த தலைப்புக்குள்ளே வராது. குழந்தைகள் பிறந்தவுடன் அவங்களுக்கு செய்ய மார்க்க ரீதியான சில கடமைகள் விளங்கிட்டா முடிவளிக்கிறது, இந்த மாதிரி இது ஒரு தனி அம்சம். இது ஒரு தனி அம்சம். இப்போ நான் இங்கே பேச வருவது என்னன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை கட்டளையாக சொன்னார்கள், பயிற்றுவிப்பதற்கு கட்டளையாக சொன்னார்கள், இவர்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, தொழுகையை கட்டளையிட்டார்கள். எப்படி கட்டளையிட்டார்கள்? அவர்கள் 7 வயதை அடைந்தால், குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் முருகும் பிஸ்ஸலா, அவர்களுக்கு தொழுகையை ஏவுங்கள், அவர்களை தொழுகையை ஏவுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி? அவர்களுக்கு வந்து தொலை பழக்கிறது, தொழுகை ஏவுங்க, கடமையாக தொழுகிறது இல்லை, தொலை பழக்கிறது. இப்படி தொலை அவர்களுக்கு ஏவினா தொழுங்கன்னு சொல்லணும். சுப தொழுதியா, லுஹர் தொழுதியா, தொலை வைக்கிறது, சரியா? இந்த மாதிரி தொழுதியான்னு சொல்றது அப்படி தான் நம்ம பழகிக்கிறோம். தொழுங்கன்னு சொல்றது, தொழுதியானா கேட்கறது, அது பிள்ளை. தொலை வைக்கிறது. அப்போ தொழு வைக்கிறேன்னா முதலாக என்ன முக்கியம்? நீ தொழு என்று நான் தொழாமிக்கிறது இல்லை, அதுதான் இங்கே பிரதானம். அந்த குழந்தை தொழாது, அப்படியே போய் அப்படியே பின்னால் வந்துடும், அவ்வளோதான், தொழுவிட்டு. ஏன் இவரே தொழுகிறா இல்லை, அதுதான். அதனால தான் அதாவது உத்பத் இப்னு அபி சுஃபியானுடைய செய்தி என்ன நினைக்கிறேன், அவர் வந்து தன் குழந்தையை கொண்டு போய் படிக்க விட்ட நேரத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் இவரை திருத்துவது உங்களை திருத்துவதாக இருக்கட்டும், உங்களை திருத்துவதாக இருக்கட்டும். ஏன்? நல்லது என்பது நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுதான் அவனுக்கு, கெட்டது என்பது அவனது பார்வையில் நீங்கள் எதை விடுகிறீர்களோ அதுதான். நீங்கள் நல்லதுன்னு அவன் எதை முடிவெடுப்பான்னா நீங்கள் செய்கிறது தான், கெட்டதுன்னு எதை முடிவெடுப்பான்னா நீங்கள் விடுகிறது தான். அதனால் உங்களே திருத்துங்க, இந்த குழந்தை என்ன செய்யும், அழகான முறையில் வளரும் அப்படி என்று சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். முஅத்திப்னு சொல்லுவாங்க, ஒழுக்கப்படுத்துகிறவன். அது மாதிரி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட லைஃப்லையும் குழந்தைகளை வந்து தொழுகை ஏவுங்கள், இதை பெற்றோர்கள் சரியாக செய்கிறாங்க, நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நமது பிள்ளையாவது ஒழுங்காக வரட்டும், ஆனால் நான் தொலை போக மாட்டேன், நீ போ, வராது, இறங்கிட்டா. இப்படி அல்ல, நீங்கள் குழந்தைய பழக்கிறதா இருந்தால் நீங்கள் முதலாக என்ன செய்யணும், அந்த குழந்தையோட போகணும், அல்லது நீங்கள் போகிறது அந்த குழந்தைக்கு தெரியணும், அந்த அமைப்பில் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த குழந்தை என்ன செய்யும், தொழுகைக்கு பழகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 1 வருஷம் பழக்கிறீங்க, 7, 8, 9, 10 தொடர்ந்து பழகினு சொன்னால், தொடர்ந்து அந்த குழந்தை பழகினு சொன்னால் 10 வருஷம் ஆயிட்டு. இப்போ இந்த 4 வருடத்தில் குழந்தை எதுக்கு பழகுது, தொழுகைக்கு பழகுது. ஆனால் நமது குழந்தைகளும் பழகுது. ஏன் பழகுதில்ல தெரியுமா? முஹர்ரம் மாதம் முதல் 2, 3, 4, 5 தினம் புள்ள தொழுகுது, அதோட முடிச்சு. ஏன்னா புது வருஷத்தில் தொழுகிறது. அப்படியே போய் எங்கேயாவது அடுத்த ரபியுல் அவ்வல் வர டைமில் இன்றையிலிருந்து குழந்தையோட தொழணும் இன்ஷா அல்லாஹ், மறுபடி தொழுகிறது. அப்படி இந்த கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் ஒரு 8-10 முறை ஜமாத்து போய்ப்பார். சரிதானே? இப்போ அவர் 7 வயசுல ஏவி 10 வயசு வரை இந்த குழந்தை பழகாது, இந்த குழந்தை பழகாது. நீங்கள் டெய்லி அந்த குழந்தையுடைய பழக்கம் இருந்து என்று சொன்னால் நிச்சயமாக பழகும் அந்த குழந்தை. அந்த 3-4 வருடங்கள் தொடர்ந்து அந்த குழந்தையோடு நீங்கள் தொலை பழகி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும், அந்த குழந்தை வரும். 10 ஆகிவிட்டால் அவர்கள் தொழவில்லை என்ன செய்யுங்க, வத்ரிபூஹும், அடியுங்கள் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 வயசு மைனர் கை வைக்காதீங்க, அவங்களுக்கு விளங்காது, உளவியல் பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல அது. 10 வயசு வராட்டி அடிங்க. எப்படி அடிங்க? திருப்பி தொழுறதுக்கு உடம்பே அவனுக்கு இருக்கப்படாது, இந்த மாதிரி அடிக்கக்கூடாது, விளங்கிட்டா? நிறைய பேர் வந்து அடிங்கன்னு சொன்ன உடனே ரசூலாங்க அடிக்க சொல்லிக்கிறாண்டு உள்ள கோவத்தெல்லாம் என்ன செய்யறது, எப்ளை பண்றது. அவன் திருப்பி என்ன தொழுறதா, அவன் உள்ளிட்டையும் வைராக்கியம் வருமா இல்லையா, தொழுறதா அப்படின்னு இந்த வைராக்கிய உணர்வை வளர்க்கறதல்ல, அடிக்கு பயப்படுற அளவுக்கு என்ன செய்யணும், உங்களோட அடி இருக்கணும்.
அடிக்கி பயப்படுற அளவுக்கு அடிச்சானா அந்த பயத்துக்கு என்ன செய்வான்? தொழுவான். குழந்தைகளை பயத்துக்காக வேண்டியும் செய்ய பழக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பழக்கிறோம்? நீ எனக்காக வேண்டி தொழாத அப்படின்ற. உங்களுக்காக வேண்டி தான் முதலாவது தொழுவான். முதலாவது உங்களுக்காக வேண்டி தான் தொழுவாய். உங்களை பார்த்தானே தொழுறான். உங்களுக்காக வேண்டி தான் அவன் என்ன செய்வான்? அதெல்லாம் செய்வான். பின்னர் தான் அவன் சிறந்தவனா என்ன செய்வான்? உருவாகுவான். அடிச்சா பயப்படுவான், பயப்பட்டா தொழுவான். இதை என்ன செய்யுங்க? முருகும் பிஸ்ஸலா. அதனால அவர்களை 7 வருஷத்துல ஏவில்லாட்டு உதறி போகும் அடிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்களா இல்லையா? அப்ப முதலாவது ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் தர வேண்டிய பயிற்சி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரதானமான விஷயம் என்ன? தொழுகை. அஸ்ஸலா, தொழுகை தான் ரசூல் ஸல்லல்லாஹு முதலாவது சொன்ன பயிற்சி. அதனால தான் குர்ஆன்ல நீங்க பாருங்க, சூரா மரியம்ல 55வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது குடும்பத்தினருக்கு தொழுகையை ஏவக்கூடியவராக இருந்தார். மனைவி, பிள்ளைகள். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, தொழுங்க. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் 40-50 வருடங்களாக உங்கள் வீட்டில் தொழுங்க, தொழலையா, டைம் ஆயிடுச்சு, தொழலையா இப்படின்னு கேட்டவராகவே இருந்து மரணிச்சிங்கன்னு வைங்களே, அந்த குடும்பம் உங்களை நினைச்சு எப்படி உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த சலா 40-30 வருடங்கள் தொழலையா தொழலையா தொழுங்க, ஏன் லேட் ஆகுது இப்படியே கேட்டு பழகினீங்கன்னு வைங்களே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை என்ன செய்ய மாட்டான்? வீணாக்க மாட்டான். ஏன் இங்க ஒவ்வொரு முறை வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, தொழுகையை ஏவக்கூடியவராக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனைவி தொழ மாட்டாவா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை தொழாதா? ஏன் யஅமுர் அது இருக்கணும். லேட்டாகி நான் கேட்கறது, ஏன் லேட்டாகி நீங்க தொழுங்க, ஏன் டைமுக்கு தொழல, ஏன் இப்படி தொழுதீங்க? விசாரணை அடிக்கிறதுக்கான விசாரணை, பிரச்சனைக்கான விசாரணையும் இல்லை. அந்த சத்தம் உங்களோட வீட்டில் என்ன செய்யணும்? அடிக்கடி கேட்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றா, பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, ஜகாத்தையும் சலாத்தையும் சொல்லுவார். வகான இன்த ரப்பிஹி மர்தியா, இறைவனிடத்தில் மிகவும் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மனிதராக இவர் என்ன செய்தார்? இருந்தார். சூரா மரியம் 55. சூரா தாஹா 132 அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், வமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உமது குடும்பத்துக்கு தொழுகையை ஏவி வாருங்கள், அதிலே பொறுமையோடு இருந்து வாருங்கள். ஏவுதலில் பொறுமை, விளங்கிட்டா? தொழுதலில் பொறுமை. எப்படி நமது குடும்பத்துக்கு ஏவுறது? எவ்வளவு நாளும் சொல்லி தொழுகிற மாதிரி இதுபுறம் சொல்லவே மாட்டேன் ஒரு வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுதான் அவங்களோட பெரிய அம்ரு பில் மஅரூஃப், நன்மை ஏவுதல்ல பிரதானமான அம்சம். அது அன்புள்ள சகோதரர்களை, கணவன் தொழவில்லையா, மனைவி ஏன் இன்றைக்கு தொழல அப்படின்னு வரவேற்கணும் கணவன். அதை என்ன செய்யணும்? கணவன் வரவேற்கணும். இப்படி கேட்கக்கூடிய ஒரு மனைவி அல்லாஹ் எனக்கு தந்தானா அதை வரவேற்க வேண்டும். ஏன்? இது மிகவும் எங்களை என்ன செய்யும்? தூண்டு. 2 பேருமே தவறி போகாமல் இருப்பதற்கு அது என்ன செய்யும்? வழியாக அமையும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே எந்த குடும்பத்து முதலாவது ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அம்சமாக ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் 5 சொல்லு பாடம் என்பதையும் ஆங்கிலத்தில் 4 கவிதை பாடம் என்பதை விட்டுருங்க. அஸ்ஸலா, தொழுக அவனுக்கு வந்திருக்குதான்னு பாருங்க. முதலாவது தொழுகைக்குரிய ஆசை அவனுக்கு வருதான்னு பாருங்க. எது எங்க இருக்கும் தெரியுமா? நீங்க தொலை பழகினீங்கன்னு சொன்னா சின்ன குழந்தையும் அந்த முசல்லால என்ன செய்யும்? நம்ம முசல்லா போட்டு தொழுகிறோமே, அதுல பழக ஆரம்பிக்கும். சின்ன குழந்தையும் பழகும். உங்களோட இதுல பிரதானமா சில வீடுகளை நம்ம கேட்கிறோம் என்ன, இஸ்லாத்துக்கு வந்த ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு சகோதரர் சொன்னாரு. வந்த அந்த குடும்ப தொழுகை பழக்கத்துல பாங்கு சத்தம் கேட்டால், அதான் சத்தங்க, அந்த புள்ள முசல்லா கொண்டு போட்டு 2 வயசு 2.5 வயசு கொண்டு போட்டு தொழு என்று சொல்லி தொழ வைக்கக்கூடிய மக்களை பற்றிய செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம்? கேள்விப்படுகிறோமா இல்லையா? இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எப்படி அடிப்படையில் வருது அது குழந்தைக்கு? அந்த அறிவை யார் ஊட்டினது? பழக்கம். விளங்கிட்டா? அதனால தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகவும் ஒரு செய்தி வருது, அவ்விதுஹும் அலஸ்ஸலா, அவர்களை தொழுகையில பழக்குங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் கைர ஆதா, பழக்கத்துல கைர் வரும். விளங்கிட்டா? நம்ம இப்படியே பழகிட்டோம்னு வைங்களே, நமது பழக்கத்துல கைரான ஒரு பழக்கம் உருவாயிட்டோன்னு வைங்களே, பழக்கங்கள் உலகத்துல மிக கஷ்டமானது மாற்றுவதற்கு. எது கஷ்டம்? பழக்கங்கள் மிக கஷ்டமான ஒன்று மாற்றுவதற்கு. பாவங்களே பழகியவனுக்கு எப்படி கஷ்டமாயிருக்கு அதை மாற்றுவதற்கு, அதே தான் சின்ன வயசுலேருந்தே தொலை பழகினவனுக்கு அதை விடுவது கஷ்டம். அவன் எதுல தவறினாலும் தொழுகையில் என்ன செய்ய மாட்டான்? தவற மாட்டான். நீங்க பழக்கிட்டீங்க, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அவனை அப்படி பழக்கி விட்டீர்கள். உங்களோட இன்றைக்கும் உங்களது உள்ளங்களிலே சில நலவுகள் பழகி இருக்கிற என்று சொன்னால், உங்களது குடும்பத்தில் உங்களோட பெற்றோர்கள் வளர்த்தது ஒரு பகுதி விடுங்க, வளர்த்ததோ இல்லையோ, நல்ல ஒரு பின்னணி ஆகிக்கும் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கும், ஒரு ஹைர் இருந்திருக்கும். ஏதோ ஷர் என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது.
மோசமான பின்னணிகள் என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது. அந்த ஹைர்ல வளர்ந்ததுனால நம்ம என்ன செஞ்சிருப்போம், பழகிப்போம். அந்த பழக்கத்தை வீட்டில் என்ன செய்யுங்க, உருவாக்குங்க. அஸ்ஸலா, தொழுகை. உங்களோட பிள்ளை வந்து உங்கள்கிட்ட என்ன தொழலையான்னு கேட்குதா, சந்தோஷப்படுங்க. இது சந்தோஷப்படுறாங்க எங்கள் மக்களும். எப்படி வெளியே என்ன புள்ள கேட்டான், ஆனால் அவன் போய்க்க மாட்டான், கேட்டதுக்கு பிறகு போயிருக்க மாட்டான், ஆனால் வெளியே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதுக்கு தான் வைத்திருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர், முதல் விஷயமாக உங்கள் குழந்தைக்கு போகக்கூடிய அம்சமாக இருக்கணும் அஸ்ஸலா. முடிந்தால் இன்றைக்கு வந்து இணையதளங்கள் அது இது வளர்ந்து விட்ட ஒரு காலம். இன்றைக்கு நம்ம 2-3 வயசுலேருந்தே தொழுகை பற்றிய சிந்தனைகளை எத்தனையோ வடிவத்தில் என்ன செய்யலாம், அவர்களுக்கு கொடுக்கலாம், தசீரை ஏற்படுத்தலாம். அந்த பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும். இது குழந்தைகளுடைய விஷயத்தில் முதல் கடமை. குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் செய்ய வேணும் முதல் கடமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, நோன்பு. ஆனால் ஒரு விஷயம், எங்கள் சமுதாயத்தில் தொழுகையை பழக்கினாங்களோ இல்லையோ நோன்பை பழக்கிறாங்க. தொழுகையை பழக்கினாங்களோ இல்லையோ நோன்பை பழக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து 6 வயசுல 7 நோன்பு என்ன செஞ்சுட்டா, பிடிச்சிட்டா. இன்னொரு நோன்பு தான் கடைசியில் விட்டுட்டாங்க. அப்படி என்று அந்த நோன்பு நல்ல பழக்கம், அது நல்ல பழக்கம். ஆனால் அது தொழுகைக்கும் சேர்ந்து என்ன செய்யணும், அது வரணும். அப்போ பாருங்க எப்படி என்று சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 1960வது இலக்கம் 1960 வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அந்த நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகுன்னா, அதாவது அதை சொல்லக்கூடிய வந்து ருபைய பின்து முஅவ்வித் என்ற ருபைய என்ற அந்த பெண்மணி சொல்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுரா நோம்புக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்களே, ஆஷுரா நோம்பு பிடிங்கன்னு சொல்லி. இப்போ ஆஷுரா நோம்பு எப்போ, திங்கக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிற வந்து தாசுவா வணங்கிட்டா, அது ஆஷுரா நோம்பு இல்லை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிட்டு திங்கக்கிழமை உடலைன்னு வைங்களே, ஒரு வருஷத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டுருமோ நினச்சிடுவானா. ஆஷுராண்ட இது அந்த திங்கள் மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை என்பது நபி அவர்கள் யூதர்களுக்கு முரண்படுவதற்காக நான் பிடிப்பேன்னு சொன்னாங்க. அது அதில் எட்டாகி பிடிக்கிறோம், 9, 10 பிடிக்கிறோம். ஆனால் அந்த 9 எதல்ல, ஆஷூரா அல்ல. 2 பிடிக்கணும், 9 பிடிக்கணும், 10 பிடிக்கணும். 10க்கு தான் அந்த கூலி. ஒரு ஆள் 9 பிடிச்சிட்டாரு, சரி முந்தின வருஷம் பாவமாக என்ன செய்யட்டும், அப்படியெல்லாம் வராது, விளங்கிட்டா. அது 10க்கு மட்டும்தான் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி அந்த டைம்ல அதான் முதலாவது கடமையான நோன்பு அவங்களுக்கு. யாருக்கு, மக்கள் முஸ்லிம்களுக்கு முதலாவது கடமையான நோன்பு. அந்த டைம்ல நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா, ஃபகுன்னா நஸூமுஹு பஅத், நாங்கள் நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தோம். எங்கள் சிறு பிள்ளைகளுக்கும் நோன்பு பிடிக்க வைப்போம். வனுஸவ்விம் சிப்யானனா, நோன்பு பிடிக்க வைப்போம். எந்த அளவுக்கு தெரியுமா, வனஜஅலு லஹுமுல் லுஅபத மினல் இஹ்ன் ஃபஇதா பகா அஹதுஹும் அலா தஆமி ஆதைனாஹு தாக். நாங்க என்ன செய்வோம்னா, பொம்மைகளை வாங்கி வச்சுக்கிடுவோம், பஞ்சு பொம்மை அதெல்லாம் செஞ்சு வச்சு எரிப்போம். எங்களை பொம்மை அழுதா பொம்மையை கொடுத்துருவோம், அழுதா பொம்மையை கொடுத்துருவோம். பிள்ளைகளை ஏமாற்றக்கூடாது, விளங்கிட்டா. அப்போ சின்ன பிள்ளையை கொடுத்து சமாளிக்கிறது ஏமாத்த இல்லை. சின்ன பிள்ளைக்கு சமாளிக்கிறதுக்கு அவன்கிட்ட கொடுத்து இதையெல்லாம் ஏமாத்த லிஸ்ட்டில் சேர்த்தா யாரும் குழந்தை என்ன செய்யலாது, வளர்க்க இயலாது. இது என்ன, இது உளவியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க, அதை கொடுக்க வேண்டாம். அது எப்படி அவனை ஏமாற்றுகின்ற அந்த ஆளுமை என்ன செய்யும், பாதிக்கும், பேர்சனாலிட்டியை பாதிக்குமா. அன்புள்ள சகோதரர்கள், இங்கே பாருங்க, கொடுக்கப்படுகிறது. எப்படி நாங்கள் அதை கொடுப்போம், எப்போ தாம் சாப்பாட்டுக்காக அழுதால் குழந்தை மேக்சிமம் ஒன்றுக்கு அழணும். எதுக்கு அழணும், சாப்பாட்டுக்கு. அதுக்கு அழுதா கூட நாங்கள் என்ன செய்வோம், இதை கொடுப்போம். அப்போ கொடுத்தவர்களை ஆறுதல் வைப்போம். ஹத்தா யகுன இந்தல் இஃப்தார் வரும் வரைக்கும். அப்போ நோன்புக்கான பயிற்சியை நபித்தோடு என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்படி செய்திருக்கிறார்கள். இந்த பழக்கம் நல்லது, இந்த பழக்கம் நல்லது. ஆனால் குழந்தையோடைய உடல்நிலை, ஆரோக்கியம், அவனது சக்தி, அவனுக்கு ஏழுமா நிர்பந்திக்க கூடாது. அவனுக்கு எப்போ கடமையோ அப்போ மட்டும்தான். ஏன்னா ரசூலாங்க தொழுகைக்கு கூட பழக்கங்கன்னு சொன்னாங்க, நோம்புக்கு பழக்கங்கன்னு என்ன செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அதனால தொழுகைக்கு தான் பழக்குதல் வாஜிப். ஆனால் பழக்குதல் யாருக்கு வாஜிப், எங்களுக்கு. அவனுக்கு தொழுகிறது வாஜிப் இல்லை, பழக்கிறது எங்களுக்கு என்னது வாஜிப். ஆனால் நோன்பு பிடிக்க வைக்கிறதுக்கு தானே எங்களுக்கு கடமை கிடையாது, பழக்கிறதும் கடமை கிடையாது. அவன் டைம் ஆகினா மட்டும் தான் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும். ஆனால் அந்த பழக்கத்தை நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கடைபிடித்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல பழக்கம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது மார்க்க விஷயமான கடமை. நம்ம இதை நான் ஏது பாயிண்ட் பண்ண மட்டும் தான் பேசுகிறேன். 2, 3வது மார்க்க விஷயமான கடமை. எல்லாம் பருவ வயதுக்கு முன்னுள்ள விஷயங்களை சொல்கிறேன். சிறு பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்கிறது ஃபர்ஸ்ட், பிரதானமாக அடிப்படையாக தொழுகை. அடிப்படையாக தொழுகை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். 2வது நோன்பு நம்ம பழக்கிறது, கடமையெல்லாம் கிடையாது. 3வது என்ன தெரியுமா, குர்ஆனிலே சூரத்துன் நூர், சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். வெளி உலகத்தில் பேசுறாங்கன்னா குழந்தைகளுக்கான பாலியல் கல்வி. என்னடா இது நேர் எதிராகிது தலைப்பு பாருங்க, குழந்தைகளுக்கான பாலியல் கல்வி. எப்படி அது, இது வரக்கூடாது இவனுக்கு.
ஆனா அவனுக்கான இது கல்வி. அப்படின்னா என்ன? 14 வயசுல எப்படி கெட்டு போக வைக்கிறது, எப்படி எல்லாரையும் நல்லவனையும் சேர்த்து எப்படி கெட்டு போக வைக்கிறது. ஏன்னா கொஞ்சம் பேர் தூரமாய்ப்பாங்க. அவனுக்கு நல்ல வழி எடுகேஷன் மூலமாக அவனுக்கு அதை கொடுத்து இப்படித்தான் கெட்டு போகுது, இப்படி நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் சொன்னா குழந்தை எதை படிக்கும் தெரியுமா? ஓ இப்படித்தானா அப்படின்னு அப்பதான் அவன் படிப்பான். குழந்தை நீங்க எதை வேணான்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அதன் மூலம் தான் அவன் படிக்கிறான். இதுதான் ரூட் அப்படின்னு படிக்கிறான். இன்றைக்கு பார்க்கலாம், கற்று எழுத நேரத்தில் எல்லாம் எனது இணையதளங்கள், மோசமான இணையதளங்கள் இளைஞர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அப்படி இப்படி பட்டியல் போட்டுட்டு சினிமாவிலே பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த இணையதளத்தில் சினிமாவை நிறைய போடுகிறான். அந்த இளைஞன் என்ன செய்யறான்? ஓ இந்த இணையதளம் கூட போடுறாங்களா அப்படி என்னது அங்க போயிடுறான். இது நெகட்டிவாக அப்ரோச் பண்ற தேவையா? இது பிழையான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அதனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாலியல் கல்வி என்பது இருக்கிறதே, இது தேவையற்ற ஒரு விஷயம். இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இதை கல்வியாக்குவதே தேவையில்லை. யாருக்கு அப்படி ஒரு கல்வி தேவையில்லை. இது தேவையில்லாம உருவாக்குன ஒரு கல்வி இது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். தேவையான சில விஷயங்களை யார் யாருக்கு எப்படி அவனவன் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப சொல்லிக் கொடுக்கப்படணும். அதுக்காண்டி 100 பேர் வச்சு தேவையுள்ளவன் எல்லாரும் 18 நீ வா அவனுக்கு எல்லாருக்கும் தான் பாடம் அப்படின்னு போட்டா இது கெட்டு போகக்கூடிய மனோநிலை என்ன செய்யும்? நிறைய பேருக்கு உருவாக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஆனா குர்ஆன் ஒரு விஷயம் பேசுகிறது. அந்த குழந்தையுடைய அந்த சிந்தனையில் இது பாதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி பேசுது. பாருங்க, சூரத்து நூர் 58வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்ததின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம், அடிமைகளாக சிறை கைதிகளாக எங்கள்கிட்ட நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிமைகள் இருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வேலை செய்வாங்க, போவாங்க, வருவாங்க. அவர்கள் கூட உங்கள்கிட்ட அனுமதி கேட்க வேண்டும். எவர்கள் பருவ வயதை அடையவில்லையோ அந்த குழந்தைகளும் உங்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். 7, 8, 6, 5, 4 என்ற வழக்கு, ஒரு விளக்கம் உள்ள அளவுக்கு பருவ வயது அடையலான அந்த லெவல் உள்ளவர்களும் உங்கள்கிட்ட என்ன செய்யணும்? அனுமதி கேட்க வேண்டும். மின்கும் சலாச மர்ராத், 3 தடவைகளில், 3 இடங்கள்லன்னு சொல்றாள, 3 இடங்கள்ல ஒரு நாளில் இந்த 3 இடங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள அறைகளுக்குள்ள நுழைவதா அனுமதி கேட்கணும். அவங்க பழக்கணும். அனுமதி கேட்டுட்டு வா, பேசிட்டு வா, சொல்லிட்டு வா, அப்படியே பழக்குங்க. என்ன அது? கப்லிஸ் மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால பிரைவேசி இருக்கணும். உங்களுக்கு யாருக்கு இருக்கணும்? கணவன் மனைவிக்கு ஒரு பிரைவேசி இருக்கணும். அவங்கள்ட்ட வரதா அனுமதி கேட்க பழகணும், அனுமதி கேட்க பழகணும். இது நினைக்கணும். அன்றைக்கெல்லாம் லொக்கு தாழ்பாலெல்லாம் இந்த மாதிரி நினைச்ச மாதிரிலாம் இல்லை. அதனால இன்றைக்கு நிறைய பேர் நினைக்க நம்ம அப்படித்தான் பழக்கிக்கிறோம். ஏன் பூட்டிடுறது தானே, அதான் பழக்கம் நினைக்கிறாங்க. அது பழக்கம் அல்ல, அவனுக்கு கேட்க பழக்கிறது, அனுமதியை கேட்க பழக்கிறது. எப்படி? மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால வீடுகளுக்குள்ள ஒரு ரூமுக்கு போறதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு அவனை என்ன செய்யணும்? பழக்க வேண்டும். வஹீன ததஊன தியாபக்கும் மின தஹீரா, துஹர் நேரத்தில் உங்கள் ட்ரெஸ்ஸுகளை கலைஞ்சி, வெயிலுக்காக வேண்டி நீங்க மேல் ட்ரெஸ்ஸுகளை கலைஞ்சி சர்வசாதாரணமாக இருப்பீங்களா? வெயில் நேரத்துக்காக வேண்டி இந்த நேரத்திலும் குழந்தைகளை அனுமதி கேட்டு பழக்குங்கள். உங்களோட குழந்தைகளை அனுமதி கேட்டு பழக்குங்கன்னா செய்கிறோம் இல்லை, நம்ம அனுமதி கேட்டுட்டு வா, சொல்லிட்டு வா, அப்படி என்ற பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? அவனோட உள்ளத்துல பதிவு செய்ய வைக்க வேண்டும். முதலாம் நாளே என்னது கேட்டுட்டு வரணும்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு தெரியாது, சொல்லணும், அவனுக்கு பழக்கணும். சரியா? 3வது வமிம்பாதி சலாத்தில் இஷா, இஷாவுக்கு பின்னால நுழைவதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு பழக்குங்கள். இந்த 3 நேரம் கேட்டு பழக்குங்க. அப்படி என்றால் இது பிழை. அப்படி என்றால் இஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுது பார்த்தீங்களா? அது அழகான முறையில் அந்த குழந்தைக்கு அப்படி கேட்டு பழக்குங்கன்னு சொன்னா அந்த குழந்தையோட சிந்தனையில் என்ன செய்யும்? நீ என்ன நினைக்கிறாயோ, எது தடை என்ற சிந்தனை அவனுக்கு பழகணுமோ அதை ஒழுக்கமான முறையில் அவனுக்கு பதிவு என்ன செய்யும்? அது உண்டாகும். அந்த பதிவு உண்டாகும் அவனுக்கு. ஆனால் ஒழுக்கமான முறையில் என்ன செய்யும்? அது உண்டாகும். போகக்கூடாது, இது பிழை, தவறு என்கின்ற உணர்வை நீங்க ஊட்டுங்கன்னு சொல்றான். பழக்கத்தை உருவாக்குங்க. எதுலேருந்து உருவாக்குங்க? சின்ன வயசுலேருந்து உருவாக்குங்க. 3 நேரம், சுபகுக்கு முன்னால, லுஹருடைய நேரம், இஷாவுக்கு பின்னர் பழக்குங்கன்னு சொல்றேன். என்ன காரணமாக? நம்ம எல்லாரும் ஓப்பனா வீட்டில் இருந்துருக்கிறோமா? பரவாயில்ல. நம்ம அடைந்திருக்கிறோமா? அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அனுமதி கேட்டு வர பழக்க வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அதற்கு அடுத்த நேரங்களில் அவர்களும் நீங்களும் சர்வ சாதாரணமாக போவது வருவது அதெல்லாம் உங்களோட குழந்தைகளாக இருந்தாலும் தவறு. இது சொந்த குழந்தைகளை சொல்றான்ல, உங்களுக்கு தவறு கிடையாது. தவ்வாஃபூன அலைக்கும், அவர்கள் உங்களை சுற்றி வருகின்றவர்கள், அவர்கள் உங்களை சுற்றி வருகின்றவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு வஇதா பலகல் அத்ஃபால், சிறுவர்கள் புலூகை அடைந்து விட்டால், பருவ வயதை அடைந்து விட்டால், அல் ஹுலும ஃபல்யஸ்தஇதினு கமஸ்தஅதன அல்லதீன மின் கப்லிஹிம், இதுக்கு முன்னாலே எப்படி பெரியவர்கள் அனுமதி கேட்க வேண்டுமோ அது போன்றவர்கள் அனுமதி கேட்கட்டும். 10 வயசாகி பருவ வயசாகிட்டா வீட்டுக்கு நுழைய அனுமதி கேட்டு பழக்குங்க. அப்படி பழக்குங்க. பெரிய எல்லாரும் பழகுற மாதிரி என்ன செய்யணும்? அவர்கள்
பழக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், வெளியிருந்து வரக்கூடிய சிறுவர்களுக்கும் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை பழக்குங்கன்னு சொல்கிறான். இதை பழக்கிறோமா, இதை சொன்னவரும் பழக்குவோமா, பழக்கிறோம் இல்லை, ஏன் நமது பிள்ளைகள் தானே அது என்ன அப்படின்னு சொன்னது நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, அது குழந்தைக்கு ஒரு கல்வி, அது குழந்தைக்கு ஒரு கல்வி. அதை செஞ்சு பழங்க, அனுமதி கேட்டுவாங்க, அனுமதி கேட்டு போங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள விஷயத்தில் இந்த மாதிரி பழக்கங்கள் இஸ்லாம் மூன்றாவது ஒரு விஷயத்தை என்ன செய்கிறது, சொல்லுவதை பார்க்கிறோம். நான்காவது பாருங்க, இதே மூன்றாவது விஷயத்தில் வரக்கூடியதான் நான்காவது சொல்வதற்கான காரணம், குழந்தைகளுக்கு மத்தியில் உள்ள உறவை இஸ்லாம் சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்லுது, ஃபர்ரிகுஹும் பைன மதாஜிஹிம், அவர்களது படுக்கைகளில் அவர்களை பிரித்து வைங்க. ஒரே போர்வையில் இரண்டு பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டாம். ஒரு அளவு வயதா இருந்த 6-7 வயதா ஒரே போர்வையில் இரண்டு பிள்ளைகளையும் போட வேண்டாம். அதே நேரத்தில் படுக்கைகள் அவங்கள விரிச்சு வைங்க, வேற வேறு, இவருக்கு வேற படுக்கை, இவருக்கு வேற படுக்கை. நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு பாரிய கெட்டெண்ணங்கள் ஏற்படக்கூடிய வயதல்ல அது. அப்படியே அவர்கள் நாங்கள் அருவருக்கிற மாதிரியான சில வேல்கள் அவங்க சர்வசாதாரணமாக ஈடுபட்டாலும் அந்த தவறு என்ற உணர்வில் அந்த குழந்தைகள் என்ன செய்யாது, ஈடுபட போறதும் இல்லை. ஆனால் அந்த உணர்வுக்கு முன்னோட்டங்கள் அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்றால், அந்த சிந்தனைக்குள் அவங்க என்ட்ராக கூடாது என்றால் அவங்களை என்ன செஞ்சிருங்க, பிரித்து விடுங்கள், பிரித்து படுக்கையில் இடுங்கள் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப குழந்தைகளுடைய வணக்க ரீதியான செய்திகள், குழந்தைகளுடைய ஒழுக்க ரீதியான செய்திகள், குழந்தைகளுடைய குடும்ப ரீதியான ஒழுக்க செய்திகள், இவைகளெல்லாம் நான் சொல்றதெல்லாம் எதுக்கு முன்னால் உள்ளவைகள், அந்த சிறிய வயதிலே உள்ளவைகள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதி. அடுத்ததாக நான்காவதாக நாங்கள், அதாவது ஐந்தாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்குதல், குழந்தைகளுக்குரிய பயிற்சி. இதுதான் நிறைய பேருடைய சிந்தனை. இதெல்லாம் நம்ம செஞ்சிருவோம். ஆனால் இந்த பகுதி இருக்குதே, குழந்தைகளுடைய பயிற்சி, குழந்தைகளை எப்படி பயிற்றுவிக்கிறது, குழந்தைகளை எப்படி ஒரு சிறந்தவர்களாக உருவாக்குறது, குழந்தைகளை எப்படி ஒரு நல்லவனாக வர வைக்கிறது, இந்த விஷயத்தை நாம் எப்படி அணுகுவது, இது சம்பந்தமாக அன்புள்ள சகோதரர், குர்ஆன் சுன்னாவிலிருந்து படிப்பது போன்று நபித்தோழர்கள், கடந்த கால அறிஞர்களுடைய பயிற்சி நெறிகளை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதான் இந்த இடத்துல பிரதானமான விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுடைய விஷயத்தில் பொதுவாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், அவர்களது ஒவ்வொரு செயல்களை வைத்து இவர்கள் இப்படி வருவார்கள்னு முடிவெடுக்கக்கூடாது. இது நம்மளோட பெரிய பிரச்சனை, எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். ஒருத்தன் ஏதாவது செஞ்சுட்டான், இவன் உருப்படுவான்னு நினைக்கிறீங்க, அப்படி என்று அவன் ஒரு தவறு செஞ்சிருப்பான், இவன் சரியா வர மாட்டான். ஏன்டா இப்படி செய்கிறவன் நிச்சயமா மோசமானவனை தான் என்ன செய்வான், வருவான் அப்படின்றது. ஏதாவது அவனே ஒரு பயங்கரமான ஒரு தவறு செய்கிறான்னு வைங்களேன், சின்ன வயசு, உங்கள்கிட்ட தவறுடைய வீரியம் அவனுக்கு தெரியாது, ஆனால் அவனே ஒரு பெரிய ஒரு தவறு செய்கிறான்னு வைங்க, உடனே முடிவெடுக்கிறது, இவன் ஒழுக்கமுள்ள தவறு. இப்படித்தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் தான் சின்ன வயசில், அவன் இன்றைக்கு பெரிய குடிகாரன் ஆகிக்கிறான்னு அவனை கொண்டு வந்து இவனோட ஒப்பிட்டு இது செய்யுது. இந்த இதில் செய்கிற தவறுகளில் உண்டு ஒப்பிடுறது, முகாரணா. எப்போ பார்த்தாலும் குழந்தை யாரோட ஒப்பிடுறது, அடுத்த வீட்டோட, முன்னு வீட்டோட, அண்ணனோட, தங்க ஒப்பிட்டு என்ன செய்யற, அந்த பிள்ளையோட உள்ளத்துல படிப்புல அவனை பாரு, பாத்தியா அவன் ஒன்னே மாதிரி தானே, அவன் ஒன்னே வயசு தானே, ஒன்றே ஊர் தானே, அப்படியே சொல்லி என்னது ஒப்பிடுவதை பார்க்கிறோம். ஆனா அவனுடைய சில பிளஸ்கள் இருக்கு இவனுக்கு, அவனுக்கு சரியே வராது, இவன் அதில் என்ன செய்வான், முன்னுக்கு நிற்பான், அதை காட்ட மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் எல்லாம் எங்கள் பெற்றோர்கள் செய்யக்கூடிய பொதுவான தவறுகள். உளவியல் ரீதியாக பேசக்கூடியவர்கள் இந்த பகுதியை கூடுதலாக என்ன செஞ்சா பேசினா நல்லது, இந்த பகுதியை கூட பேசினால் நன்றது. இது அது கவனம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. எது, குழந்தைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் ஏற்படுத்தக்கூடிய அதிருப்தியின் காரணமாக அவன் மாறி போறது. அவனுக்கு லட்சியம் என்னன்னு தெரியாது. இப்போ பாடசாலைகளை என்ன செய்யறாங்க, முதலாம் ஆண்டு உனது லட்சியம் என்ன, அவனுக்கு லட்சியம் என்னன்னு அவனுக்கு தெரியாது, லட்சியம் என்னன்னு கேட்கிறாங்க. இது தவறு கிடையாது, அவனோட உள்ளத்துல இலட்சியம் என்ற உணர்வு என்ன செய்யும், வளர்க்கும். ஆனா அவனை தவறாக்குறாங்க. எப்படி தெரியுமா, ஒருத்தன் சொல்லிடுவான் நான் டாக்டர் என்று சொல்லி, எல்லாரும் ஒருத்தன் இன்ஜினியர், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தன் அப்படி இப்படி சொல்லி முடிச்சானா ஆசிரியர் சொல்லுவாரு, அப்ப யாரும் டீச்சராக வர விரும்பல அப்படின்னுவாரு. அந்த குழந்தை ஓ டீச்சர் நம்ம சொல்லிக்கலாம், கடைசியில் ஒரு மாணவன் நான் டீச்சராக வர விரும்புகிறேன் என்றது இலட்சியம் என்று சொல்லிடுவா. நம்ம பார்க்குறோமா இல்லையா? அவ குழந்தைகளை அதை சொல்லாதனால அது பெரிய தவறு. ஏன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி முன்னேறல, அளந்து அனலைஸ் பண்ணி முன்னேறி கொண்டுல அவங்க. அந்த குழந்தைகளுக்கு நீங்க ஒரு வழிகாட்டல், உங்களை வைத்துத்தான் இலட்சியமிக்க குழந்தைகளாக அது என்ன செய்யும், உருவாகும். உங்களோட வாழ்க்கையில் அந்த குழந்தை இலட்சியங்களை கண்டுதென்றால் அந்த குழந்தை என்ன செய்யும், இலட்சியமிக்கதாக உருவாகும். எனவே குழந்தைகளுடைய விஷயத்தில் குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயலையும் வைத்து அவன் இன்னதான் வருவான்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம தீர்மானிக்கவே கூடாது. ஒவ்வொரு இந்த செயலை வச்சு இந்த செயலை வைத்து இந்த செயலை வைத்து எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்ன ஒரு அழகான வழிகாட்டல், எப்பையும்
கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்புல் ஃபஅல, நல்ல எதிர்பார்ப்பு மிக்க வார்த்தைகளை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல எதிர்பார்ப்பு மிக்க வார்த்தைகள். அப்படின்னா என்ன, ஒரு குழந்தை தவறு செய்து மோசமான நிலைமை நடக்கும், அவனுக்கு தண்டனையெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, அது வேற. தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை, கொடுத்த பின்னால கூட இவன் நல்லவத்தனா என்ன செய்வான், இவன் வருவான். இப்படி இருந்ததுக்கு இதுதான் அவனுக்கு எதிர்காலத்தில் வர முடியல, இவன் ஒரு பெரிய ஒரு ஆளா என்ன செய்வான், வருவான். இது ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. அப்ப இதை நம்ம அளந்தலும் சொல்லத்து இவன் வருவானா, ஒப்பிட்டு பார்த்து இவன் வரமாட்டான் அப்படின்றது என்னது, இது பிழை. இப்பயும் நல்ல வார்த்தையை விரும்புறது, இவன் நல்லவனா வருவான், பெரிய ஒரு ஆளாக இவன் வருவான், பெரிய ஒரு காரியாக வருவான். நீங்க சூழல்லாம் பார்க்க வேணாம், நான் இப்ப இருக்கிற சவுதியில சூழல்ல இவர் பெரிய போற வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம். நான் இருக்கக்கூடிய இந்தியாவோட சூரியன், இது யாரும் உங்களுக்கு சொல்ல சொன்னது, பிழை. 60 வருஷம் நம்மளது கையில் இல்லை, இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக வருவான் என்ற எண்ணங்களை அவனது உள்ளத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும். நிறைய ஃபஅலுடைய குழந்தைகள் பாருங்கள், உலகத்துல நீங்க எதுக்கு சந்தோஷப்படாத குழந்தைகள் பாராட்டுக்கு சந்தோஷப்படும், உடனே குழந்தைகள் சந்தோஷப்படும். எந்த நீங்க அவங்களோட ரியாக்ஷனை காணலாம். எல்லா விஷயத்திலும் ஒரு அவரை அடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தை சொல்லுங்க, என்ன புள்ள அழமாட்டான், வந்து வேணா புக்குன்னு வந்துருவாங்க. அதான் குழந்தையுடைய இயல்பு அதுதான். இந்த பழக்கத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம் இல்ல, குழந்தைகளோட விஷயத்துல ஒவ்வொன்றா தீரும், அது என்ன காசு, என்ன தவறிடுவானோ, அவன் பிழையாயிருவானோ, தவறுல போய் விழுந்துருவானோ என்ற அந்த எண்ணங்களின் காரணமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனை தீர்ப்பு சொல்லி கெட்டு போய் பார்க்கிறோம். இது இல்லாமல் போக வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்லுகிறேன். எங்களுக்கு தெரியும், இது நான் செயல்பாட்டு ரீதியாக ரசூலுல்லாஹ் யுஹிப்புல் ஃபஅல், நல்ல வார்த்தையை விரும்பக்கூடியவளா என்பதற்காக சொல்றேன். அப்துர் ரஹ்மான் சுதைஸ் ஹரமுடைய இமாமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு பேட்டி, அவர் எப்பயா எந்த நேரமாக இருந்தாலும் அல்லாஹ் யர்ஹம் வாலிததி, அல்லாஹ் எனது தாய்க்கு என்ன செய்யட்டும், ரஹ்மத்து செய்யட்டும் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா தாய்க்கு அல்லாஹு தாலா ரஹ்மத்து செய்யட்டும். தந்தை அவர் சொல்லாத அளவுக்கு தாய் என்ன செய்வார், என தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், தாய்க்கு அல்லாஹ் பாவமணி வழங்கட்டும் அடிக்கடி சொல்லுவார். இது சம்பந்தமாக அவங்கள்ட்ட பேட்டியில் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் விளக்கம் சொல்கிறாரு, சிறிய வயதில் நான் அவ்வளவு துடினமானவனாக இருப்பேன். சில அவர்களோடு படித்த அவர்களை தெரிந்த சிலர் சொல்கிறார்கள், இறுதி பெஜ்ஜில் அவங்க தான் இருப்பார், வணங்கிட்டா கடைசி பெஜ்ஜில் அவங்க தான் இருப்பாங்க. இன்றைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லாரை விட முன் பெஜ்ஜில் அவர் என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். இறுதி பெஜ்ஜில் அவர் தான் இருப்பார், எப்பையும் சீண்டிக்கணும் இந்த மாதிரி வேலைகள் தான் இருப்பார். நான் எவ்வளவு துடினம் செஞ்சால் அந்த துடினம் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அந்த மாதிரியான வேலைகள் பொறுக்க முடியாத மாதிரி சின்ன பிள்ளைகள் சில துடினம் இருக்குதே, நம்ம பொறுக்க முடியாத வேலைகள் செய்யுண்டு. ஆனால் அதான் நம்ம அந்த அளவுக்கு எடுக்கக்கூடாது. பள்ளியில் இப்போ இன்றைக்கு பார்க்குறோம் சின்ன பிள்ளைய, அந்த சின்ன பிள்ளையோட லெவலில் நம்ம என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். அது பெரிய லெவலுக்கு என்ன உங்களுக்கு அறிவில்லையா பள்ளியாண்டு, அப்படியே அந்த பிள்ளைக்கு தெரியாது. அது அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் எல்லா விஷயத்துலையும். ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யும், அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்மளோட சிந்தனைக்கு. அந்த மாதிரி நேரத்தில் பொறுமையாக இருக்கிறது பெரிய சபர். என் தாய் என்ன செய்வா தெரியுமா, எப்போ பார்த்தாலும் நீ கவலைப்படாத, நீ துடினம் செய்யாத, நீ நல்லவனா வருவாய், நீ தகூன் இமாமல் ஹரம், ஹரமுடைய இமாமாக ஒரு நாள் என்ன செய்வாய் வருவாய் என்று அடிக்கடி என்ன செய்வா தாய் ஆர்வம் ஊட்டுவா. அதுக்கும் பிராக்டிக்கலுக்கும் சம்பந்தம் இருக்கல. அப்படி அவர் சொல்ற நேரத்தில் ஹரமை பற்றிய அறிவோ இமாம அதெல்லாம் அவருக்கு இருக்கல. ஆனா ஒரு ஆசை ஃபஅலாக என்ன செய்வான்னா தக்கூன இமாமல் ஹரம், நீ இமாமுடைய ஹரமா வரும், இப்படி இருக்கக்கூடாது, இமாமுடைய ஹரமண்டா இப்படி, அது ஹரமுடைய இமாமா இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது என்று அதை சொல்லி 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 மனதில் பதிய வச்சேன். அந்த தாயுடைய ஆசை, அந்த நல்ல வார்த்தை இன்றைக்கு என்ன செஞ்சுக்குது, ஹரமுடைய இமாமாக கொண்டு வந்து வரைக்கும் நினைக்கிற நேரத்தில் எனக்கு என்ன செய்யுது, என் தாய்க்கு துவா கேட்பதையும் அவருக்கு பாவமன்னிப்பு தேடுவேன் தவிர எனக்கு எதுவும் செய்யலை, விளங்கவில்லை என்று சொல்லி நேரடியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் சுபஹானல்லாஹ். அன்புள்ள சஹாபி, நான் நினைச்சு பாருங்க, இந்த இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. உருவாக்குறவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உருவாக்குகின்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதனால நமது குழந்தைகள் நமது நல்ல குணங்களையும் சேர்ந்துதான் இருக்கும் என்ற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப நல்ல வார்த்தைகள், ஃபஅலுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நான் இமாம்களுடைய வரலாற்றிலிருந்து இந்த பகுதி தான் மிக முக்கியம். தஅவீத், குழந்தைகளை நல்ல விஷயத்துக்கு பழக்குதல் என்ற பகுதியும், தஅவீத் எங்களை கொண்டு நல்ல விஷயத்துக்கு பழக்குதல், முன்மாதிரியாக நிற்கல் என்ற பகுதியும், குழந்தைகளுடைய அந்த உள்ளத்தில் அவர்களுடைய இன்றைய சின்ன பிள்ளைகளான செயல்பாடுகளை வைத்து தீர்ப்பு சொல்லாமல் அவர்களுக்கு நேரடியான நல்லெண்ணங்களை உருவாக்குகின்ற பழக்கங்கள் மிகுது. இது ரெண்டும் கவனப்படுங்க. இவ்வளவுதான் மிக முக்கியமான அம்சம். நீங்கள் முன்மாதிரி மிக்கவர்களை அவர்களுக்கு உருவாக்குவதும், இரண்டாவது அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அவருடைய எதிர்காலத்தை அவர்களுக்கு தவறாக சொல்லிக் கொடுக்காமல் இருப்பது மிக முக்கியமான அம்சம் சகோதரர்களே. இதுல பாருங்க, நான் கடந்த காலத்தில் பார்க்கிறோம், இமாம்களுடைய இவ்வளோ பெரிய இமாம்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹதீஸ்களை விற்பனர்கள், மிகப்பெரிய மகாபெரிய அறிஞர்கள், அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில அவர்கள் பெரிய கவனம் எடுத்த சில விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக இமாம் இப்னுல் ஜவுசி
ரஹிமஹுல்லா, இப்னுல் கையிம் ஜௌஸியில இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லா, அவருடைய வரலாறு அற்புதமான வரலாறு. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இமாம். அற்புதமான வரலாறு. அப்படின்னா என்ன, அவருடைய உரைகள் ஆரம்பிக்கிற நேரத்திலேயே பள்ளியில் பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒரே நேரத்தில் அழக்கூடிய அளவு தசீர் அவருக்கு இருந்தது. அவ்வளோ அழகாக உரை நிகழ்த்துவார். அவ்வளோ பெரிய ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சார், இருந்தார். அதில் நம்ம பார்க்கிறோம், அவருக்கு அவருடைய இந்த பின்னணிக்கு எல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது தெரியுமா, அவருடைய ஆசிரியர் அபுல் காசிம் அல் பல்கி. 13 வயதில் அவருக்கு நல்ல பேச்சுத்திறனுடைய வார்த்தைகள் எல்லாம் பணனமிட்டு அவ்வளவு பெரிய அவரது சபையில் அவரை ஏற்றி விட்டது. மிம்பரில் ஏற்றி விடுறாரு. அவர் அன்றைக்கு செய்ய வேண்டிய உரையை 13 வயதில் ஏற்றிவிட்டு நீ உரை நிகழ்த்து அப்படின்றார். இது என்ன செய்யும் தெரியுமா, ஒரு மாணவனுடைய உள்ளத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தகுதி மிக வேகமாக கிடைத்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி சிறந்த ஒரு ஆளுமை என்ன செய்யும், அவனுக்கு உருவாக்கும். பேர்சனாலிட்டி ஒன்று உருவாக்கும். அவனே தன்னை உயர்வா நினைப்பான். அந்த உயர்வா நினைச்சா அவன் கீழே போக மாட்டான். எதுல, அந்த செயல்பாட்டில் கீழே போக மாட்டான். அது தக்க வச்சுக்கல பார்ப்பான். சின்ன பிள்ளை அப்படிதான் இருப்பான். அது இயற்கையிலே அவனுக்கு இருக்கும். குழந்தைக்கு நீங்க நல்ல பெருமதியான பொருளை கொடுத்துட்டு சின்னதை கொடுத்தா எடுப்பானா, எடுக்க மாட்டான். அவனை சமாளிச்சு தான் எடுக்க வேண்டியிருக்கேன். அது 2 நிமிஷத்துல மறுபடியும் என்ன திருப்பி அதுக்கே வந்துடுவான். அது அவனுடைய இயல்புல உள்ளது. ஏத்தினாரு. அதனுடைய தசீர் தான் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் அதில் எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். 13 வயதில் அவர் ஏறினார்னு சொன்னா, எவ்வளவு பெரிய ஒரு 50,000 பேருக்கு மத்தியில் பேச வச்சாருன்னு சொன்னா, அதுவும் நல்ல முக்கியமான வார்த்தைகளோடு கொடுத்தேன்னா அவனுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிட்டது, ஒரு ஆளுமே வளர்த்துட்டு. அதில் உள்ள தவறு விடத்தான் 13 வயசு அவனுக்கு தவறு விடத்தான் செய்வா என்று தான் பார்க்கணும். இந்த தசீர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. இது மட்டுமல்ல, ஏற்பட்டது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு என்ன தெரியுமா, நான் இறைவனிடத்தில் எனக்கு குழந்தைகள் தருமாறு பிரார்த்தித்தேன். ஒரு முறை குர்ஆனை ஓதி முடித்து விட்டு இறைவனிடத்தில் பிரார்த்தித்தேன். அல்லாஹ் எனக்கு 10 குழந்தைகளை அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்தான், தந்தான். 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள். இமாம் இப்னுல் ஜௌஸியுடைய வரலாறு. அவரே சொல்றாரு, 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள்ல 2 பெண் குழந்தைகள் மரணித்து விட்டன. ஆண் குழந்தைகள்ல 4 ஆண் குழந்தைகள் மரணித்து விட்டன. ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் எனக்கு என்ன செஞ்சார், என்ஜினியர் அபுல் காசிம் என்ற ஒரு ஆண் குழந்தை எனக்கு என்ஜினியர் புனை பேரா வச்சார். அபுல் காசிம் என்ற ஆண் குழந்தை, அவர் பெரியவர், அது பிற பிற்காலத்தை பெரியவர் ஆகிட்டு அதை வச்சு அபுல் காசிம் அவர் சொல்றார், அபுல் காசிம் என்ற ஆண் குழந்தை. ஆனால் அந்த குழந்தை படிக்கணும், என்னை மாதிரி நான் உருவாகணும் என்பதற்காக வேண்டி அவருக்கு நிறைய சூழல்களை நான் செஞ்சு கொடுத்து படிக்க வச்சேன். ஆனால் கொஞ்சம் காலத்தில் நான் சோர்வை அவருடைய வாழ்க்கையில் கண்டேன். சோர்வை என்ன செய்தேன், கண்டேன். கொஞ்சம் அறிவை விட்டு தூரமாகிறத நான் என்ன செய்தேன், கண்டேன். அதன் காரணமாக பாருங்க, ஒரு அறிஞராக இருந்து கொண்டு சமூகத்தை எல்லாம் பார்த்தவர் குழந்தை, ஒரே ஒரு ஆண் குழந்தை எப்படி உருவாக்குறது என்பதில் எவ்வளோ கவனம் எடுத்துக்கிறார் நான் பார்த்தேன். சோர்வா இருக்கிறாரு. அதனால நான் இந்த நூலை அவருக்காக எழுதினேன் அப்படின்றார். லஃப்தத்துல் கபீத் ஃபீ நஸீஹத்தில் வலத். அந்த நூல் லஃப்தத்துல் கபீத், ஒரு ஈரல் குலையின் அசைவு. அவர் எழுதினார். எப்படி தெரியுமா, அந்த அதாவது அந்த நூலுடைய தலைப்பிரிக்கு தானே உள்ளத்தை தாக்கும். லஃப்தத்துல் கபீத், அவருடைய உணர்வு அவர் என்ன செய்யறாரு, அப்படியே பதிவு செய்யறாரு. ஏண்டா இவ்வளவு பெரியவராக இருந்து போட்டு எனக்கு குழந்தை அப்படி வரலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்கள்ட்ட இருந்தது. லஃப்தத்துல் கபீத் ஃபீ நஸீஹத்தில் வலத், ஒரு அதாவது வலதுக்கான உபதேசம். லஃப்தத்துல் கபீத், ஒரு ஈரக்குலையின் அசைவு அப்படின்னு எழுதினார். ஒரு நசீஹான். அந்த நூல் அழகான நூல். அந்த நூல் தமிழில் வர வேண்டும். ஒரு குழந்தையை அவர் எப்படி அட்வைஸ் பண்றாரு, என்ன மாதிரிலாம் உனக்கு சோறு வரலாம், என்ன மாதிரிலாம் உன்னோட சிந்தனைகள் போகும், எப்படியெல்லாம் நீ திருந்திக் கொள்ளணும், எப்படியெல்லாம் உன்னை உருவாக்கி கொள்ளணும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல். இது அவருடைய செய்தியில் ஒரு சுருக்கமான செய்தி. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, நாமெல்லாம் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவருடைய மகனுடைய பேர் முஹம்மத். அவருக்கு ஒரு மகன், அவருடைய பேர் முஹம்மத். அவர் அவரை உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளோலாம் பாடுபட்டார். எவ்வளோலாம் சார், நான் என்ன சொல்ல வரேன், உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டதை நம்ம சொல்லித்தான் நம்ம நிறைய தெரிகிறோம். ப்ராக்டிக்கலி அவங்களோட வாழ்க்கையில் தெரிஞ்சுது. இந்த நூல் எழுதுகிற அளவுக்கு அவருடைய ஆர்வம் வர வேண்டாம். லஃப்தத்துல் கபீத் ஒரு நூல். இமாம் இப்னு ஹஜர் சொல்றாரு, அவனுக்கு படிப்பிக்கணும், அவருக்கு லேசான ஒரு முறையை உருவாக்க வேண்டும். படிப்பில் அவர் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறார். அதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, ஒரு நூலை எழுதினேன், ஹதீஸ்களை தொகுத்தேன். புலூகுல் மராம். புலூகுல் மராம், நோக்கத்தை அடைதல். நோக்கத்தை அடைதல். என்ன நோக்கம், என்ன, என் மகனை படிப்பிக்கணும் என்ற நோக்கத்தை நான் அடைந்து கொள்ளல் என்று மகனுக்காக எழுதப்பட்ட நூல் எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் அவர் படித்தது முன்னேறியதாக சிறந்த வரலாறுகள் எதுவும் இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு தந்தையுடைய ஆர்வம் விளங்கணும் மகனுக்கு. கடைசியில் அன்புள்ள சகோதரர்களை படிக்க முடியாமல் போயிட்டேன்னு வைங்க, அவனுக்கு அவன் ஏதோ புறக்கணிச்சிட்டான்,
40-50 வயதிலேயா உங்களுக்கு நன்றியுள்ள மகனாகவா உருவாகும் அவன். என் தந்தை என்னை சிறந்தவராக படிப்பிக்க எவ்வளோவெல்லாம் முயற்சி செஞ்சார், எவ்வளோவெல்லாம் போராடினார். நான் படிக்கலை, அல்லாஹ் அவருக்கு ரஹமத்தை செய்ய துவா கேட்கக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாகினாலும் அது உங்களது மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஒளிதானது, உங்களுக்கு நன்மைதானது, அப்படியா இல்லையா? அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இதில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மிக முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டும். இதில் நம்ம பார்க்குறோம், குழந்தையுடைய வாழ்க்கையில் தந்தையுடைய செல்வாக்கு எதன் மூலம்? குழந்தையில நல்லெண்ணம் வைப்பதில், குழந்தைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுவதில், நல்ல முறையில் அவனிடத்திலேயே பதிவு செய்ய வேண்டும். அவன் உள்ளத்தில் பதிவு செய்யணும். நீ உருவாகுவாய், நீ நல்லா இருப்பாய், நீ அப்படி செய்ய மாட்டாய், அப்படியே உருவாகணும். மனிதன் அடிப்படை நம்ம செய்யாம இருக்க மாட்டோம். 25 வீதத்தில் நம்ம கோவப்பட்டுருவோம், மாறி செஞ்சிருவோம். ஆனால் உங்களது வாழ்க்கையில் அந்த 25 அப்படியே மிகைக்க கூடாது. 25 வீதம் என்ன செய்யக்கூடாது? மிகைக்க கூடாது. 75 வீதமாக எதிர்க்கணும். கோபங்கள் யாருக்கும் வராமல் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கை, நபித்தோடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே உங்கள் வாழ்க்கையுடைய மிதமிஞ்சிய பகுதியாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களோட டோட்டல் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன செய்யும்? பாதிக்கும். நீங்களும் மனைவியும் பாதிக்கப்பட்டு போவது வாழ்ந்தவர்களுடைய பாதிப்பு. ஆனால் உங்களது பிரச்சனையால் குழந்தை பாதிக்கப்படுவது எதிர்கால பாதிப்பு. இதை நம்ம என்ன சொல்றோம்? சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும். இன்னும் நமது தந்தைமார்கள் சில பொழுதுகளை நமக்கு தவறு செய்திருக்கலாம், அவர்கள் தெரியாமல். அந்த தவறுகளை நம் குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது, நீக்கிடணும். அது வராத அளவுக்கு என்ன செஞ்சிடணும்? பார்த்து விட வேண்டும். ஏன்? குழந்தைக்கு ஃபஅல், நல்ல வார்த்தைகளை சொல்லி உருவாக்குதல், இது மிக முக்கியம். யுஹிப்புல் ஃபஅல். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்க, ஒரு தந்தை எப்படியெல்லாம் சொல்றாங்க. நம்ம எப்பயாவது பிள்ளைகிட்ட வந்து ஏண்டா நம்மளோட ஆசையை வெளிப்படுத்தி இருப்போமா? சஹீஹுல் புகாரியில் 131வது இலக்கம் எப்படி வருதுன்னா, அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன மின ஷஜர், ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, ஒரு மரம் ஷஜரத்தன் லா யஸ்குத்து வரகுஹா வஹிய மதலுல் முஸ்லிம், ஒரு மரம் இருக்கிறது, இலை விழாது, அதான் முஸ்லிமுக்கு உதாரணம், அதுதான் முஸ்லிமுக்கு உதாரணம். அது என்ன அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஹத்திஸூனி மாஹிய, அது என்ன மரம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஃபவகஅன்னா சுஃபி ஷஜரில் பாதியா, பள்ளத்தாக்கு அங்கே இங்கெல்லாம் இருக்குமே, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களாக யோசிச்சு பார்க்குறாங்க. மனிதனுக்கு அப்படித்தான் இருக்கும். கிட்ட கேள்வியை கேட்பாங்களா, தூர கேள்வி தான் கேட்பாங்கன்னா அந்த தூரமான எல்லாத்தையும் மக்கள் யோசிக்கிற எதா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. வவகா ஃபீ நஃப்ஸி அன்னஹ நஹ்லா, அப்துல்லாஹ் இப்னு உமர்ல அவங்க சொல்றாங்க, அது ஈத்த மரம் தான் என்பது எனது சிந்தனையில் விழுந்துச்சு. அவர் சிறியவர், 10-11 வயது வைங்க. அவர உள்ளத்தில் வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது ஈத்த பழ மரம் தான் அப்படி என்றது விளங்கிச்சு. கால அப்துல்லா ஃபஸ்தஹியது, இவ்வளவு பேர் இருக்கக்குள்ள நான் சொல்றதா அப்படின்னு நான் வெட்கப்பட்டேன். சின்ன பிள்ளை, அவர் வெட்கப்பட்டார், சொல்லலை, பேசாம இருந்துட்டேன். ஃபகாலு யா ரசூலுல்லாஹ் அக்பிர்னா பிஹா, அப்போ அவங்க கேட்க, அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்க, அந்த மரம் என்னன்னு சொல்லுங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹியன் நஹ்லா, அதான் ஈத்த மரம் அப்படின்னா, அதுதான் ஈத்த மரம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால அப்துல்லா சொல்றாரு, நான் வீட்டுக்கு போய், அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, வீட்டுக்கு போய் ஃபஹத்தத்து அபி பிமா வகா ஃபீ நஃப்ஸி, எனக்கு அது ஈத்த மரம் தெரியும், ஆனால் நான் சொல்லலை, நான் வெட்கப்பட்டேன் என்று எனது வாப்பாவிடம் சொன்னேன். வாப்பா யாரு? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவரிடத்தில் சொன்னேன். ஃபகால், இதுதான் மிக முக்கியம், தந்தைமார்களுடைய பலகீனங்கள், பிள்ளைகள்கிட்ட நம்முடைய ஆசையை வெளிப்படுத்துறது இல்லை, விளங்கிட்டா அப்படி அப்படியே நின்றுறது, நம்மளுக்கு அப்படி ஒன்றும் இல்லாத மாதிரியும் அப்படியே நின்றுறது. ஆனால் அப்துல்லாஹ் உமர் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க, எப்படி தெரியுமா? ஃபகால் அலி அன் தகூன குல்தஹா அஹப்பு இலைய மின் ஐயக்கூன் அலி கதா வக்கதா, மகனே நீ சொல்லி இருக்கலாமே, நீ இது சொல்லி இருந்தா எனக்கு இவ்வளோ பொருளாதாரம் கிடைக்கிறதை விட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, உமர் யாரு, எப்படி இறங்கி பேசுறாரு? சொல்லி இருக்கலாமே, உங்களுக்கு சொல்லி இருந்தா, எனக்கு பொருளாதார பட்டியல் சொல்ற, அப்படி இது எல்லாம் இருக்கிறதை விட எனக்கு அதுதான் மிகவும் விருப்பம். ஏன்? எனது மகன் நபியருடைய சபையில் நபியருடைய கேள்விக்கு பதில் சொன்னார். அந்த மஹப்பத், அந்த விருப்பம், அந்த ஆசை எனக்கு எவ்வளவு இருக்கும், ஏன் சொல்லவில்லை என்றது போல என்ன செய்தார்? எனது தந்தை என்னிடத்தில் சொன்னார்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்த பின்னால் சொல்லி காட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்ப சொல்றாரு? இதை வளர்ந்த பின்னால் சொல்லி காட்டுகிறார். தஸீர், நம்ம இன்றைக்கு சொல்றதெல்லாம் குழந்தைகளுக்கு மறக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. எனது 7 வயது நம்ம சொல்லலையா, நமது 6 வயது நம்ம சொல்லலையா, அதே மாதிரி நமது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நம்ம கையை பிடித்து அழைத்து கொண்டு மார்க்க உரைகளுடைய இடங்களுக்கு போய் அவர்களுடைய உரைகள் கேட்க வைத்து அதில் அவர்களது சிரமங்களை சுமந்து நீங்கள் ஒவ்வொரு நேரமும் செஞ்சீங்கன்னு, இன்றைக்கு அது அவர்களுக்கு விளையாட்டு. ஆனால் ஒரு காலம் வரும், பள்ளியிலேயே பழகிய குழந்தைகள் இன்னொரு இடத்துக்கு போகிறவர்களுக்கு மனசு வராது.
ஒரு சினிமா ஹோலுக்கு போக மனசு வராது. நீங்க அந்த பழக்கத்தை அவருக்கு இயற்கையில உருவாக்கி விட்டிருப்பீர்கள். ஒரு கரீசா, ஒரு கசீரா உள்ளத்துல வந்து ஒரு இயல்பை என்ன செஞ்சிருப்பீர்கள், அந்த அது 15 கர்ஸ் உள்ளத்துல 15 அது வந்து என்ன செஞ்சிருவோம், அவங்களை உருவாக்கும். அவங்களுக்கு நாளைக்கு ஒரு ஒரு தவறு செய்த ஒரு சினிமாவுக்கே மூழ்கிட்டான்னு வைங்களேன், அவனோட உள்ளம் நீங்க கொடுத்த அந்த அடிப்படை இருக்கிறதே 5-6 வருடம் அந்த இயற்கை பதிவிலான காரணமாகவே வெளியே வந்துடுவான். அதால வெளியே வந்து எப்படி இருந்தேன், என்ன வாப்பேனை எப்படி வளர்த்தாரா, எப்படி இருக்கலாமா என்ற சிந்தனை அவனுக்கு போதும், அவனுக்கு உபதேசம் செய்து வெளியே கொண்டு வருவதற்கு. இது அன்புள்ள சகோதரர்களை மிக பிரதானமான பகுதி. குழந்தைகள் விஷயத்தில் நீங்க நல்ல எண்ணங்களை உருவாக்கு. இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 4302வது இலக்கம், 4302வது இலக்கம், தந்தையுடைய செல்வாக்கு குழந்தையில் எப்படி அமையும் என்பதை புரிந்து கொள்வதற்காக. இது அதாவது அம்ர் இப்னு சலமா என்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த, அதே நேரம் நபித்தோழர் அல்ல, முஸ்லிம் நபித்தோழர். அப்படின்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் சந்திக்கவில்லை, ஆனால் முஸ்லீமாக இருந்தார். இப்படி இருந்தவர்களுக்கு சொல்லுவாங்க முஹத்ரம் சொல்லி, இப்படி சொல்லுவாங்க முஹத்ரம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த முஹத்ரமாக தாபிஐ சஹாபி நம்மளுக்கு தெரியும், நபியோட வாழ்ந்து முஸ்லீமாக இருந்து நபியோட சந்திக்காட்டி அவரை முஹத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொல்றாரு, அம்ர் இப்னு சலமா சொல்றார், இந்த செய்தியை அய்யூப் என்பவருக்கு சொல்றார். எப்படி என்று சொன்னால் இந்த அபூ கிலாபா என்பவருக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்ற கதை அதை சொல்றார். அழகான செய்தி. குன்னா பிமா இன் மமர்ரன் நாஸ், ஒரு நீர்நிலைகள் உள்ள மக்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு நீர்நிலையில் உள்ள இடத்துல நம்ம வாழ்ந்து வந்தோம். ஒருத்தர் மக்கள் அந்த பகுதியால் போவார்கள், அங்கே நீர்நிலை அப்படி இருந்தால் என்ன செய்யும், மக்கள் அங்கே வந்து குடிச்சிட்டு போவாங்க. வகான யமுர்ரு பினர் ருக்பானு ஃபனஸ்அலுஹும், அம்ர் இப்னு சலமா சொல்றாரு, எங்களுக்கு பக்கத்தால பிரயாணிகள் போய்கொண்டிருப்பார்கள், நாங்கள் கேட்போம். அப்போதான் இஸ்லாம் புதுசாக மக்களை பரவிட்டு வருது. மாலின்னாஸ் மாலின்னாஸ், என்ன மக்களுக்கு என்ன நடந்தது, என்ன மாற்றம், என்ன மக்களை பிரச்சனை, என்ன தடுமாற்றம், ஏன்னா சிலர் தொழுறவங்களா இருக்கிற மாறி மாறியெல்லாம் நடக்குதே, இப்போ ஏற்கனவே அந்த வளமை இல்லையே என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மஹாதர் ரஜுல், என்ன அவர் யார், அவர் என்ன சொல்றாரு அப்படின்ற நேரத்தை அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலூன யஸ்உமு அன்னல்லாஹ அர்ஸலஹு அவ்ஹா இலைஹி அவ்ஹல்லாஹு பிகதா, என்ன அல்லாஹு தஆலா வந்து என்னது வஹி அறிவிச்சேன்னு அவர் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா அவரை நபியா அனுப்பினு அவர் சொல்றாரு, இன்னென்ன வசனங்களெல்லாம் அவர் ஓதி காட்டுறார் என்று சொல்லி காஃபிர்களாகாதவர்களும் முஸ்லிமானவர்களும் அங்கே போகிறவங்க எங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. இப்படி ஓதினார், இப்படி ஓதினார், இப்படி ஓதினார், இப்படி ஓதினார், சில வசனங்களை சொல்லி காட்டுவார்கள். அம்ர் இப்னு சலமா சொல்றாரு, இவருடைய தந்தை சலமா, அம்ர் இப்னு சலமா சொல்றாரு, அவங்க சொல்ற அந்த நேரத்தில் உடனே நான் பாடமாக்கி கொள்வேன். ஆனா இஸ்லாம் அல்ல, உடனே நான் அதை பாடமாக்கிக் கொள்வேன், மனநமிட்டுக் கொள்வேன், அதை நான் உடனே மனநமிட்டுக் கொள்வேன். அன்புள்ள சகோதரர்களே, உடனே மனமிட்டு நேரத்தில் வக்கஅன்னமா யுகர்ரு ஃபீ சத்ரி, அப்படி அந்த மனநம் வர்ற நேரத்தில் அது என் உள்ளத்தில் அப்படி அட்டிச்சு பதிவு செய்யப்படுவதை போன்று நின்றும், அவ்வளோ ஆழமா என்ன செஞ்சிடும், அந்த வசனங்கள் என் உள்ளத்தில் நின்று விடும். வகானத்தில் அரபு தலவ்வமு பி இஸ்லாமிஹிமுல் ஃபத்ஹ, அரபுகள் வந்து மக்கா வெற்றி நடந்தால் நாங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படி என்று மக்கா வெற்றியை எதிர்பார்த்திருந்தார்கள். மக்காவை ரசூலுல்லாஹ் மிகச்சி கையில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். யானைப்படை அழிச்ச ரப்புல் ஆலமீன் இவரை ஏன் விட்டான், எனவே இவர் நிச்சயமா அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருப்பான், நம்ம ஏற்றுக்கொள்வோம். மக்கா வெற்றி அடைஞ்ச கூட பார்ப்போம். அப்படிப்பட்ட குழுவில் நாங்களும் இருந்தோம். அவங்கள அழதான் இருக்கிறான், அவர்களும் அதில் தான், நேரடியான வார்த்தை வரல, ரிசல்ட்ல அது விளங்குது. அவங்களும் அந்த குழுவில் இருக்கிறாங்க, அவர் கூட ஏற்றுக்கொள்வோம். ஆனா குர்ஆனை என்ன செய்யறாரு, மனநம் விட்டு கொண்டிருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஃபயகூலுன துருகு கௌமஹு, எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் சமுதாயத்தை அவரை விட்டுருங்க. ஃபஇன் லஹர அலைஹி ஃபஹுவ நபியுன் சாதிக், அவர் வெற்றி பெற்றால் அவர் நிச்சயமாக உண்மையான நபி தான். கௌபத்துல அவர் கீழே வந்துட்டு உண்மையான நபி தான். அப்படி நேரத்தில் ஃபலம்மா கானத் வகாத்து அஹ்லில் ஃபத்ஹ், மக்கா வெற்றி வந்த உடனேயே அம்ர் இப்னு சலமா காஃபிர் ஆகிறாரு. அவருடைய காஃபிர் இருக்கிறார்னு சொன்னா அவர் முஸ்லிமான செய்தி இல்லை, உள்ளத்தில் அவர் இஸ்லாமாக இருந்திருக்கலாம், விளங்கிட்டா, முஸ்லிமான செய்தி இல்லை, அவருடைய தந்தை காஃபிராக இருக்கிறார். இந்த மாதிரி நேரத்தில் மக்கா வெற்றி நடக்குது, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. பாதர குல்லு கௌமின் பி இஸ்லாமிஹிம், ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரைந்து சென்றார்கள். வபதர அபி கௌமி பி இஸ்லாமிஹிம், எனது தந்தையும் என் சமுதாயத்துடைய இஸ்லாத்தை அறிவிக்க ரசூலுல்லாஹ்கிட்ட போய் இஸ்லாத்தை அறிவித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மக்கா வெற்றியில். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து என்ன, ஆரம்பத்தில் சொன்னால் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் செஞ்சு ஆரம்பம் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இவங்களுக்கு செய்தி வார ஆரம்பம் அதில் இருந்து இவர் முந்தின இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முந்தின வயசுலேருந்து என்ன செய்யறார், இவர் குர்ஆனை ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செஞ்ச டைம்லாம் இவர் இல்லை, அம்ர் இப்னு சலமா இல்லை.
இப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், எனது தந்தையும் போய் என்ன செய்யார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்புள்ள சகோதரர்களே, தந்தை அங்கே ரசூலுல்லாஹ்கிட்ட வாரார். இப்போ யாரு, சலமா வாராரு, அம்ர் இப்னு சலமா, அவருடைய தந்தை சலமா வாராரு. வந்து சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ்கிட்ட போனேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஜித்துக்கும் வல்லாஹி மின் இந்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கா, நபி அவர்களிடமிருந்து நான் உண்மையாக இந்த இடத்துக்கு என்ன செய்கிறேன், உண்மையான நபியிடமிருந்து இங்கே வருகிறேன். சல்லு சலாத்த கதா வ கதா ஹீன கதா வ கதா, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன 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 தொழுகைகளை இன்ன இன்ன டைம்ல தொழுமாறு சொன்னார்கள், இன்னென்ன டைம்ல தொழுமாறு சொன்னார்கள். வசல்லு சலாத்த கதா ஃபி ஹீனி கதா ஃபைதா ஹதரத்திஸ் ஸலா, தொழுகை வந்தால் ஃபல்யுஅத்தின் அஹதுக்கும் வல்யஉம்மக்கும் அக்தருக்கும் குர்ஆனா, தொழுகை வந்தால் உங்கள் ஒருவர் அதான் சொல்லட்டும், உங்களில் அதிகமாக குர்ஆன் தெரிந்தவர் தொழுவிக்கட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபனதரு, அந்த கோத்திரத்தில் எல்லாரையும் பார்க்குறாங்க, யாரை தொழுகைக்கு முற்படுத்துறது. ஃபலம் யகுன் அஹதுன் அக்ஸர குர்ஆனம் மின்னி, என்னை விட குர்ஆனை தெரிந்தவர்கள் யாரும் அங்கே இருக்கவில்லை, யாரும் அதிகமானவராக இருக்கவில்லை. குர்ஆனம் மின்னி லிமா குன்து அத்தலக்கா மினர் ருக்பான், ஏன் நான் அந்த பிரயாணிகளிடம் இருந்து படித்து கொண்ட அந்த குர்ஆன் என்னை முற்படுத்தியது. ஃபகத்தமூனி பைன ஐதிஹிம், என்னை தொழுவிப்பதற்காக முற்படுத்தினார்கள். வ அன இப்னு சித்தின் அவு சபஅ சினீன், அந்த நேரம் எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும். சுப்ஹான், அதான் மிக முக்கியம். அந்த நேரம் எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும், நான் இமாமாக முந்திய நேரம். அப்படி என்றா 4 வயது 3 வயது, இந்த சின்ன வயசுலேருந்து அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த செய்திகளை உள்வாங்க ஆரம்பித்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அதிலிருந்து ஆரம்பித்து தொழுவிக்கிற வயசத்துன்னு 7 வயது, 6 அல்லது 7 வயது. இப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நபியகுடைய பிந்திய காலத்துல இவருக்கு இஸ்லாம் இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சுக்குது, தந்தைக்கு கேள்விப்பட்டிருக்கு, நேரத்தோடைய இவருக்கு கேள்விப்படுது. இப்படி 4 வயதிலும் ஒரு காஃபிரானுடைய வீட்டில் குர்ஆனை படிக்க முடிந்தது என்றால் யாருடைய செல்வாக்கு அதுல காரணமாக இருந்திருக்கும்? நிச்சயமாக தந்தையுடைய செல்வாக்கு. உடனே அவர் மக்கா வெற்றி பெற்று விட்டார் என்ற உடனேயே பதர அபி பி இஸ்லாமிஹிம், எங்களை சமுதாயத்துடைய இஸ்லாத்தை சொல்வதற்காக விரைந்து சென்றார் எனது தந்தை அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, 7 வயதில் இமாமாக என்ன செய்யறாங்க, அவர் முற்படுத்தப்படுகிறார். இமாமாக தொழுகிற நேரம் சின்ன வயசு, அந்த சின்ன வயசுடைய உச்சகட்ட தன்மை அவர் சொல்றாரு. தொழுகிற நேரம் சுஜூதுக்கு போனா கீழாடை விலகி கீழே போயிடும். சின்ன இமாமா நிற்கிறார், அவரு இடுப்பு கீழே ட்ரெஸ் என்ன செஞ்சிடும், போயிடும். அப்ப இது விளங்க ஆரம்பிச்சது, பின்பக்கம் விளங்க ஆரம்பிச்சுதான் ஒரு பெண்மணி சொல்றா, கத்து இஸ்த இமாமிக்கும், உங்களுடைய இமாமுடைய பின்பக்கத்தை மறைச்சிருங்க அப்படின்னாங்க. ஆனா வயசு யார், அவரு 7 வயசு. உடனே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷர்ட் வாங்கி, எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினார்கள், எனக்கு ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கினார்கள். அந்த ஷர்ட்டை கொண்டு வந்து எனக்கு அதை தந்தார்கள். வல்லாஹி, நான் அதை போன்று ஒரு மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் அடைந்தது கிடையாது. அதை போன்ற ஒரு மகிழ்ச்சியை எனது வாழ்க்கையில் அடைந்தது கிடையாது. எதற்காக வேண்டிய, ஷர்ட்டுக்காக வேண்டிய அல்ல, நான் இமாமாக இருந்து அதற்காக வழங்கப்பட்ட ஒரு ஆடை எனக்கு இது என்பதில் அதை போன்று நான் ஒரு சந்தோஷத்தை அடைந்தது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சில சமுதாயத்தினரை உயர்த்துவான், சிலரை தாழ்த்துவான். அப்படி என உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இதில் நம்ம யாருடைய தாக்கத்தை நம்ம இதில் பார்க்கிறோம்? சந்தேகம் இல்லாமல் யாருடைய தாக்கம்? தந்தையுடைய தாக்கம் தான். அந்த வீட்டில் கிடைத்த அனுமதி தான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, செல்வாக்கு, தந்தையுடைய செல்வாக்கு மிகவும் முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக என்னால் முடிந்த அளவுக்கு நான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் பேசப்பட வேண்டிய இன்னும் அழகான விஷயங்கள் இதில் இருக்கின்றன. இமாம் புகாரியுடைய வாழ்க்கையில் மிகவும் தாக்கம் செலுத்தியுடைய தாய் தான், அவருடைய தாய் தான். இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தாயுடைய தாக்கத்தை நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம். அதே போல தந்தையுடைய தாக்கங்களை என்ன செய்யலாம், காணலாம். ஆனால் மிக முக்கியம், அந்த குழந்தைகளுடைய எண்ணங்களில் நல்ல எண்ணங்களை உருவாக்கி விடுவது, நல்ல வார்த்தைகளை சொல்வது, அவர்களுடைய இன்றைய தவறுகளை வைத்து அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காமல் இருப்பது. எங்களையே யோசிச்சு பாருங்கள், நம்ம செஞ்ச தவறுகளுக்கு நம்ம இன்றைக்கு இருக்கிற இடங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்லை. அல்லாஹ் தஆலா எங்களை எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் எங்களை வைத்திருக்கிறான். ஏன் நமது குழந்தைகள் அப்படி வராது நம்ம நினைக்கக்கூடாது? வரும். அன்புள்ள சகோதரர், அந்த குழந்தைகள் அப்படி வரும், அந்த மாதிரி ஒரு இடத்தை அவர்கள் அடைவார்கள் என்ற எண்ணங்களை அவர்கள்ட்ட ஊட்டணும். இது குழந்தைக்கு ஏசி அடிச்சு முடிஞ்சு வெளியே சொல்றது, அவன் நல்லா வருவான் அப்படின்னு அங்கே சொல்றது இவனுக்கு தெரியாது. யார்கிட்ட சொல்லணும்? அவர் சம்பந்தம் இல்லாதவர். யார்கிட்ட சொல்லணும்? எவனை நீங்கள் உருவாக்க நினைக்கிறீங்களோ அவர்கள்ட்ட சொல்லணும். இது மிக முக்கியம். அடுத்தது, நாங்கள் குதுவத்தாக இருப்பது, முன்மாதிரியாக இருப்பது.
நாம் ஒரு முன்மாதிரியாக நம்மை பார்த்து பின்பற்றக்கூடிய அமைப்பின் நமது செயல்பாடுகள் இருப்பது, நமது தவறுகளை குழந்தைகள் உங்களுக்கு கிடைத்திருப்பது உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள நல்ல சந்தர்ப்பம். யாருக்காக வேண்டி? குழந்தைகளுக்கான மாற்றிக்கங்க. என் பிள்ளை பார்க்கக்கூடாது, என் பிள்ளை செய்யக்கூடாது, என் பிள்ளை அப்படி நடக்கக்கூடாதுன்னு குழந்தைகளுக்காக உங்கள் நேரங்களை உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் எவருடைய தாக்கம் அந்த குழந்தையை கெடுத்து விடாது. உங்களுடைய செல்வாக்கு தான் அந்த குழந்தைகள் என்ன செய்யும்? மிதமிஞ்சி போய் நிற்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்னும் இதில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன என்றாலும் இது நமக்கு போதுமானது என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது குழந்தைகளை நாம் என்ன இலட்சியங்களை நினைத்து அந்த குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ, எந்த நல்ல இலட்சியங்களுக்காக அவர்களை நாம் ஆசை வைக்கிறோமோ அந்த இலட்சியங்களை மார்க்க உணர்வுகளோடும் மார்க்க அறிவோடும் மார்க்க பின்னணியோடும் அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் வசதிகளையும் இறைவன் தந்து மறுமையில் கண்குளிர்ச்சியோடு சொர்க்கம் நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதமா இந்தி والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.